ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனத்தின் பின்பகுதியில, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமுமாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு உனக்கு கேடயமாயிருக்கிறார், பட்டயமாயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ரெண்டுமே எதற்கு பயன்படுத்துவாங்க? யுத்தத்துக்கு போகும்போது யுத்த வீரர்கள் கையில வச்சிருப்பாங்க. இடது கையில கேடகம், வலது கையில பட்டயம் வச்சிருப்பாங்க. எதற்கு? கேடயம் எதிரி தன்னை தாக்காதபடி, நாம் காயப்படாதபடி நம்மை பாதுகாக்க. பட்டயம் எதிரியை தாக்கி அழிப்பதற்கு. கர்த்தரே நமக்கு கேடயமாய் இருக்கிறாராம், பட்டயமாய் இருக்கிறாராம். எவ்வளவு பாக்கியம் இல்லை? நமக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, மனிதர்களோடு சண்டை போட இல்லை, பிசாசோட சண்டை போட. பிசாசு நம்முடைய எதிரி. அவன் தானே பிரச்சனை உண்டாக்குறான், பயத்தை உண்டாக்குறான்.